வணக்கங்க. உங்க பேருங்கக்கா? என் பேர் பௌத்ரி. ஆ, இந்த அடிக்கடியில எத்தனை வருஷமாக்கா இருக்கீங்க? நாங்கள் இங்கே ஒரு 15 வருஷமா இருக்கேங்கண்ணா. நான் கல்யாணம் ஆகி வந்து 15 வருஷம் ஆகுது. நீங்க வரப்ப தண்ணி இருந்துச்சு? நான் வரும்போது தண்ணி இருந்ததுங்க. ஓரளவுக்கு தண்ணி இருந்தது. ஒரு 20 அடி தண்ணி இருந்தது. ஓரளவுக்கு ஏரியும் பராமரிப்பாக நல்லா இருந்ததுங்க. இங்க தண்ணி இருந்தப்பெல்லாம் எந்த மாதிரி விவசாயங்க நடந்துட்டு இருந்துச்சு? இங்கே தண்ணி இருக்கும்போது கரும்பு, நெல், மஞ்சள் இதெல்லாம் அதிகமாக பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தண்ணி இல்லாத போன காரணத்தினால தான் எல்லாருமே அரளி செடி வச்சுருக்காங்க. வேறு எதுவும் பெரிய அளவில் நீர் விவசாயம் எதுவும் பண்ணுறது இல்லைங்க. அதே போலக்கா இந்த தண்ணி இப்போ வறண்டுச்சு இல்லைங்களா? இதுக்காக ஏதாவது மனு ஏதாவது கொடுத்தீங்களா அரசு தரப்புக்கு? அரசு தரப்பில் இப்போ இங்கே சமீபத்தில் கூட மீட்டிங் போட்டு இங்கே ஏரியிலேருந்து மீட்டிங் போட்டு மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கலெக்டரேட் வரைக்குமே இன்னும் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை. ஆனால் மனு கொடுக்குறவங்க மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ வந்துங்கக்கா, ஒருவேளை இங்கே இந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு மேட்டூர் தண்ணியை கொண்டாந்து விடணும்னு சொல்லிட்டு ஒரு கால வரையிட்ட உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்காங்க. இப்படி வந்து அந்த போராட்ட பொருளை வெற்றி அடைஞ்சு இங்கே தண்ணி வந்தால் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கும்? இங்கே அப்படி தண்ணி வந்ததுன்னா ஏரி நல்லா செழிப்பாக பழையபடிக்கு நல்லா இருக்குங்க. விவசாயிங்களுக்கும் நல்லா இருக்கும். நெல், கரும்பு திருப்பி பழையபடிக்கு எல்லா விவசாயமும் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இருக்கிற கஷ்டம் அப்போ இருக்காது. இப்போ நீங்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்குவீங்களாங்க்கா? நாங்களும் கலந்துக்கிறோங்க. இங்கே தான் ஏரியிலேயே தான் அந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நாங்களும் கலந்துட்டு தான் இருக்கோம். ஒருவேளை அந்த போராட்டத்துக்கு அரசு செவி சாய்க்கலன்னா அடுத்த கட்டமாக என்ன முடியும்? அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ண முடியுங்கன்னா, நம்ம கோரிக்கையை வைக்கிறோம். அப்புறம் பொறுத்து இருந்து தான் பார்த்து அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறதுன்னு அதுக்கப்புறமா தான் பண்ணணுங்க. இங்கே தண்ணி இல்லாதனால இந்த கூலி தொழிலாளிகள்லாம் எவ்வளோ சிரமப்படுறாங்க? ரொம்ப கஷ்டம்தாங்கண்ணா. இந்த நாங்களாம் மணி 2 மணிலேருந்து 1 மணிலேருந்து நைட்டு இந்த அரளிப்பூ எடுத்தால் தான் வருமானமே. மாட்டுங்களுக்கு கூட, ஆடு மாடு கால்நடைங்களுக்கு கூட சரியான தண்ணி இல்லாததுனால தீனி அதுக்கு எதுவும் இது பண்ண முடியல, பயிர் பண்ண முடியல. சோளம் இந்த மாதிரிலாம் கூட ரொம்ப ட்ரையாக இருக்கும்போதெல்லாம் இந்த அரளி செடிங்களுக்கே தண்ணி பாய்க்க முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை அதுதான். மேட்டூர் தண்ணி கொண்டு வந்து விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பழையபடிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். விவசாயிங்களுக்கு, கூலி தொழிலாளிங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்குங்கண்ணா. இப்போ இந்த பூண்டுலாம் பார்த்தீங்களா, இப்போயே நமக்கு ஒரு முழங்கால் அளவுக்கு வளர்ந்துருக்குங்கக்கா. இப்போ நீங்கள் இரவு 2 மணிக்கு இதில் பூந்து பூ எடுக்கிறங்கிறது எவ்வளோ சிரமம்? ரொம்ப கஷ்டம்தாங்கண்ணா. நாங்கள் ஆளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இது நாங்கள் சுத்தம் பண்ணி தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும். நாங்கள் இப்போ பகலில் எடுத்துக்கிறோம். டே டைமில் தான் எடுக்கிறோம். அப்படிங்களா? ஆனால் இரவில் எடுத்தால் தான் அந்த பூவுக்கு உண்டான விலை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இரவில் எடுத்தால் பூ விலை அதிகம். இல்லைன்னா கால்வாசி ரேட்